Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவு நல்லா காஞ்ச வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நீங்க வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையை இந்த எண்ணெயில ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் லைட்டா மாறி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் கல்லுப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.